இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு கேட் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பொறுமக்களும் இதிலே போகிறாங்க. கவாப்தல இன்ஜினில் ஏதோ புகை வருதுடா. ஊட்டியில் புகை வருதுங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ குளிக்க போங்க போங்க. போ கேமரா இது. போ போய் குளி போகிறா. கேமரா இருக்குதுடா. அவ்வளோதாங்க, அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருதுகோட்டைக்கு போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கோரி இருக்குது. கல்கோரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே அப்படியே ஃபுல் கிளியராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. முன்ன டைம் நாங்கள் வந்து ஒரு டைம் போயிருந்தோம். உங்களுக்கு அந்த பழைய வீடியோலாம் ஆட் பண்ணுற மாதிரிங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளியராக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போக போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதில் பின்னாடி போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பிரியாணி சமைச்சு வச்சுருவாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ டேரெக்டாக போய்ட்டு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த குண்டு பையன் போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களோட தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுப்பள்ளி கிட்டே இருக்குது. அந்த இடத்துல வந்து போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு பசங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இளநீ ஏதாச்சும் வெட்டி சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. மற்றதாங்க நான் போய்ட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இடையில ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா 360 வியூ மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் இருக்குதான் தோட்டம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இளநீ வெட்டி குடிக்கிறதுக்கு வந்துருக்குறேங்க. இளநீ தோட்டமெல்லாம் லீஸ் கூட்டுட்டேன்னு சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு லீஸ் கூட்டலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இளநீ பிடிச்சி தந்தே ஆகணுன்ட்டு வந்துருக்குறேங்க. இப்போ தோட்டத்தில் போய் இளநீ வெட்டி சாப்பிட்டு டைரெக்டாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய்ட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். நல்லா கைஸ், வண்டியெல்லாம் அங்கே நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இளநீ எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறோம். இளநீ அவங்க மாமா வந்துக்குன்னா அங்கேயே வெட்டி சாப்பிடுன்னு நினைட்டாங்க. இவன் எங்கேயோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எங்கே கூட்டிகிட்டு போயிட்டான்னு நினைக்கல. போகிற வழியெல்லாம் உண்மை அப்படியே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. தோட்டமெல்லாம் என் மூஞ்சி தான் ரொம்ப கரையன்னு இருக்குது. அது இருக்கிறது நேச்சுரல் கலர் தான், ஒன்றும் பண்ணுறதுக்காகாது. உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃப்ரண்ட்டில் வியூவெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. போகிற வழி சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த நாய் இளநீ எங்களுக்கு தரானா என்னன்னு தெரியலன்று தோட்டத்துக்காரன் அவன்ட்டே தெரியலையே. இதை பாருங்கள், இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இவங்களே பார்க்குறது தான் எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லோரும் வந்தாங்க. இன்னும் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஹாய், ஹலோ 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 எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். பாய். அந்த வாத்தியார் அடுத்த கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிடலாம். இவங்க தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரும் இவங்களே பார்க்குறது தான் நான் அங்கேருந்து வந்தேன். ஆமாம், ஓலு ஓலு இல்லை டிஜ்வாலே உங்களே பார்க்குறதா வந்தேன் நான். டெய் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கண்ணா. எல்லாம் இந்த பொறமுகங்களை பார்த்து தான் நான் அங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கணும் வந்தோம். இன்னும் ஒரு 4 பேர் வருவே. அவ்வளோதாங்க. இப்போ யாருன்னா இங்கே இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் மரத்துக்கு ஏற விட்டுட்டு மரத்துக்கு ஏறி எல்லாம் வெட்டிட்டு வெட்டும் போது உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் மரத்துக்கு தான் ஏறணுமா. மேலே பாருங்கள் இளநீ இருக்குது. எனக்கு வேறு ட்ரெஸ் இல்லாமல் புது ட்ரெஸ் போட்டுருக்கிறதுக்கு எல்லாம் கிழிஞ்சிரும்னு பார்க்குறேன். எல்லாம் ஏறிடுவேன் பார்க்குறேன். ட்ரை பண்ணி ஏறி இருக்கிறது இளநீ போடுங்களா. இப்போ நானே ஏற போகிறேன். எவனே ஏறல. சரி விடு. அழகாய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மரத்துக்கு ஏற மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ நானே ஏற போகிறோம். இப்போ நானே ஏறி இளநீ பிக்க போகிறேன். வாங்க மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. அழகாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ பாருங்கள், பரத் வந்து இளநீ வெட்டி கொடுக்க போகிறேன் நான். தெரியாது கத்தி கொடுறா. ஏ மூர்த்தி இந்தரா வர்றா. எல்லாம் தேங்காய் தடிக்கணும் தான். நான் தேங்காய் எடுத்து கத்தியை தடிக்கணும். என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன் இதை பாருங்கள், சொட்டத்தலைக்காய் சொட்டம் பண்ண மாதிரி இருக்குது இளநீ. அதிங்க பார்த்துட்டான்டா. வெற்றிகரமாக இளநீ வெட்டி குடிச்சிட்டோம். இப்போ 2வது இளநீ வெட்டுறோம். ஜெட்டி தெரியுதுடா. அது தெரிஞ்சால் தெரிட்டு விட்றா. பார்க்கட்டும், பாவம் என்ன பண்ணுறது. நீங்கள் தானே பார்க்குறீங்க. அதான் கரெக்டு தான். அவன் உன் மேலே ஏறுவான். போவோம் பார்ப்போம். மூஞ்சே தெரியல.
இது 3வது ஏழனி. எள்ளி இந்த சாப்பிடு. அவ்வளோதான் வயசு போதாச்சு எனக்கு. வெட்டக்கா இந்த அப்படி எட்டும்பா. அவ்வளோதான் வயசு எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்னோட ட்ரெஸ்ஸு திடீர்னு சேஞ்ச் பண்ணிடுறான்னு நினைக்காதீங்க. மரத்துக்கு தான் தேங்காய் மரத்துக்கு ட்ரெஸ்ஸு வேறு சேஞ்ச் பண்ணோம். அவ்வளோதான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சமைச்சு வச்சுட்டாங்களாம். நாங்கள் போயிட்டு கறி மட்டும் எடுத்து சிக்கன் மட்டும் சமைச்சிங்களா போதும். அதுக்குள்ளே நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுங்க. இங்கே இருக்கிற மரத்தை மட்டும் போயிட்டு சமைச்சு வச்சுருவாங்க. இப்போ டேரெக்டாக போயிட்டு சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தெம்பாக வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதாங்க எல்லாம் வெட்டி குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். கிளம்பி போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம். தெம்பா வீட்டுக்கு போகிறோம். ஜாலி பண்ணுறோம், மஜா பண்ணுறோம். அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரிக்கு வந்துட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறோம். கல்குவாரிக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போனாங்களா அங்கே தான் கல்குவாரி இருக்குது. கல்குவாரிக்கு போயிட்டு நல்லா குளிக்கிறங்க, வந்து ரிட்டர்ன் சாப்பிட்ருங்க. வீட்டுக்கு எல்லோரும் கிளம்புறங்க. ஓல்டு ஏன்டா ரூட் மாறிட்டுங்களா? ஆனால் பண்ணிக்கு பிறந்தவனே ஏற்றுற மேலே ஏற்றுறா. அதுக்கு நாங்களே எவ்வளோ பரவாயில்லா. ரூட் மாறி வந்துட்டுங்க காய்ஸ். ரிட்டர்ன் போகிறேங்க. ரூட் மாறி வரல, மாற்றி விட்டுட்டாங்க. கரெக்டாக தான் வந்துங்க. அதுவும் முன்னாடி ஒரு 3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்களே, அவங்க ரூட் இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு கேட் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பொறுமக்களும் இதிலே போகிறாங்க. குழம்போ போட நான் வரேன். அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு கொஞ்சம் நேரம் அதான் பாருங்கள். அங்கே தெரியுதா? அந்த இடத்துல தான் இருக்குது கல்குவாரி. அங்கெல்லாம் அந்தாட்டு போனோமா? இதோ பாருங்க காய்ஸ், இங்கே தண்ணி செங்காட்டு தண்ணி மாதிரி இருக்குது. இதில் கூட்டு வந்து விட்றான் அந்த குண்டா குளிக்கிறதுக்கு. பண்ணி குளிக்கிறதுக்கெல்லாம் கூட்ட. அவன் பண்ணி மாதிரி இருக்கிறான். அவன் தான் பண்ணி குளிக்குவான். நாங்களும் அதிலே குளிக்குவோங்களா? இப்போ வேறு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே தண்ணி நல்லாயிருக்கும். வாங்க அங்கே போய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடாகவே இருக்குது. பயங்கரமாக போகிறோம். எங்கே வாரி விழுறாங்கன்னு தெரியல, எவன் விழுறான்னு தெரியல. போச்சு இது இது இதோ பட்டாருன்னுதுங்க காய்ஸ். இதோ பாருங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. ஓட்ட தெரியாது பாட்டு பசங்க. போடா ஏன்டா வண்டி ஆப்பு. நீ போடா கவாப்தல ஏன்டா அவனுக்கு வலி ஒன்றும் வேண்டாம். இவன் போகிறானா? ஏன் இந்த பக்கம் எங்கள் சைட்லேருந்து போக வருது? கவாப்தல இன்ஜினில் ஏதோ புகை வருதுடா அடியில். ஊட்டியில் புகை வருதுங்க. இந்த பாருங்கள், இதுதான் வந்த வழி. பயங்கரமாக இருக்குல்ல? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகி போகிறோம். எல்லாம் காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கெல்லாம் கல்குவாரி எல்லாம் கல்லெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி கல்குவாரியில் கல் எடுத்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் தான் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு போகிறோங்க. ஏற்கனவே இன்னும் வந்து ஒரு டைம் வந்து இங்கே குளிச்சுட்டு போயிருக்கிறேங்க. இந்த டைமே தண்ணி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. போய் பார்க்குறோம், குளிக்கிறோம். பார்த்து காய்ஸ் வண்டி அங்கே போயிட்டு இருக்குது. தெரியுதா? மாடி அத்தாடி எங்க அதுரா ஓ யாழை எட்டில் போயிட்டா கொஞ்சம் வாட்டரும். வாட்டரெல்லாம் நான் குளிக்கிறது இல்லை. இந்த தண்ணி நல்லாவே இல்லைங்க. அதுக்கு அவன் ஃபஸ்ட்டு காமிச்ச தண்ணியாக நல்லா இருக்குது. அதனால் அங்கேயே போகிறேங்க. எப்படியோ ஏதோ தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துருங்க. இது எப்படிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இதோ பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குல்ல? இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க போகிறோம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரமான பிரிவு. உங்களோட பேர் கிரில்ஸ், நான் தான் உங்களோட பேர் கிரில்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இறங்க போகிறோம். அம்மாடி அத்தாடி நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இறங்குறதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் இறங்கணுன்னா செருப்பெல்லாம் போடாதீங்க. ஃபஸ்ட்டு செருப்பெல்லாம் கழட்டிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி விட்டு போனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே போட்டே போகிறேன்.
வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதி தடுத்து கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு பாதி வழி தான் இருக்குது. இதில் இறங்கி இங்கே இறங்கி இப்படி வாங்க கைஸ். வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம இறங்கி வந்தோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குண்டு பையன் வரான். நீ உருண்டு வந்து கீழே விழுந்துருவேன். அதான் கைஸ், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போகிறேங்க, குளிக்கிறேங்க, ஜாலி பண்ணுறேங்க. இதை பாருங்க, இதுதான் லேக். கல் குவாரி. சிறை நாளுக்கு தட்டுக்குது. எப்படிக்குதுன்னு தெரியலையே, பயமாக்குது. அவ்வளோதாங்க, இப்போ குளிக்கிறோம், ஜாலி பண்ணுறோம். இதை பாருங்கள், எல்லோரும் கல் கோயில் குளிச்சுட்டு இருக்கிறேங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து சொர்க்க அடிக்க போகிறேன். டைவ் அடிக்க போகிறேன். இப்போ பாருங்க, குளிக்க போகிறேன், சொர்க்க அடிக்கிறேன். ஏய், ஆழமால அதுக்கு போதுரா. எகிரி குதி கைஸ். நீ நானும் குதிக்கிறேன். போடா. இந்த மாதிரி கல்குவாரிக்கு வந்தீங்கன்னா உஷாராக குளிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்லாகுது. கல்லெல்லாம் ஃபுல்லு ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ குளிங்க, போங்க போங்க. போ, கேமரா இருக்குது. போ போ குளி. போடா. ஏய், கேமரா இருக்குதுடா. அவ்வளோதாங்க, எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கிறேங்க. குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, இங்கே இருக்கிறாங்க இல்லையா, ஏங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது. 1 2 அதை பாரு, அங்கே இருக்கிறான் பார்த்தியா, 3 4 பேருக்கு நீச்சல் தெரியாது. அங்கே ஒருத்த உட்காந்துருக்கிறான் பாருங்க, அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது. 5 பேருக்கு நீச்சல் தெரியாது. நாங்கள் இங்கே குளிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஆழமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒருத்தர் டைவ் போடுறான். டைவ் போட்டான். போடா. அங்கே பாருங்க, ஒரு நீர் எனக்கு தண்ணியிலேருந்து ஏறி வருது. இப்போ எல்லாரும் லைனாக நின்று குதிக்கிறேங்க. இந்தடா கேமராமேன். அதை பாருங்க, இந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது, அதனால் இந்த பையனை கேமராமேனை மாற்றிட்டோம். இவன் தான் எல்லாரும் கேமரா எடுப்போம். நீரான் குட்டி ஒட்டை குச்சி யார் மேலே யாருன்னா குச்சிருங்க. பெருமா நீரான் குட்டி வருது. இந்த பாருங்க, எல்லாரும் கேரம் போர்டு வர்றாங்க. இங்கே பாதி பேர் படுத்துன்னு தூங்குறாங்க. உடனே தூங்குறான்டாப்பா ஒருத்தன். கேமரா திருப்பின உடனே தூங்குறான் பாருங்க. பேரும் ஹாய் வேலசி, பிரியாணி ஆயிடுச்சா? உங்களுக்கு பாட்டு வர்த்தாக்குது, காப்பரேட் கிளைம் வராது இருந்தால் சரி. வாஜி வாஜி வாஜி, இப்போ பிரியாணி இல்லை கறி குழம்பு ஜி. ஏய், எனக்கு இடம்ரா. பாட்டு போட்டு காப்பிரைட் எதுனா வந்துடுது என்னன்னு தெரியல. நீ இடம் கட்டாதுரா. லட்சுமி லட்சுமி கொஞ்சம் வயசு எல்லாரும் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டுங்க. சோறு மச்சான், இப்பதான் கரெக்டாக உட்காடுறேன். ஏய், அப்படி உட்காந்து இங்கே நோத்துரா. ஏய், குழம்பு குழம்பு சோறு சோறு குழம்பு குழம்புன்னு சாப்பிட போறேன். இப்போ எல்லாரும் சோறு சோறு குழம்பு குழம்புன்னு சாப்பிட போறேன். எல்லாரும் கேமராவில் தெரியுதுங்க, நான் மட்டும் தெரியாது. ஹாய் ஹாய், எல்லாரும் சாப்பிடுங்க. இப்போ
சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறதுல அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். எங்கேருந்து வந்துச்சு தக்காளி? சண்டை போட்டு காசு தனியா அது இங்க வரணும் தனியா பே பண்ண சண்டை போடுறாங்க. சண்டை போடாதீங்கடையா. எனுப்பாதி கொடுங்கடா. பெருசா எனுப்பாதி முட்டை காய் பல பேர் ஏமா சாப்பிடுறாங்க. நான் என்ன கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் guys. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் பிரிஞ்சு போகிறேங்க. மறுபடியும் என்னைக்கு மீட் பண்ணுவாங்களா தெரியல. இன்னமும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டாங்க. ஒரு சென்ட் ஆஃப். பை 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 முட்டா. மறுபடியும் பண்ணிக்கலாம். நீங்க வர மாட்டீங்க. லாஸ்ட்ல டபுள் சவுண்ட். பை பை பை. இன்னொரு பார்க்கலாம். இன்னொரு நேரம் எல்லாம் கூப்பிட்டா வாங்க. வராமல் போயிருப்பாருங்க. எல்லாருக்கும் பாய் 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 பாய்.